எப்படிப்பட்ட புண்ணு இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதாவது நாக்குல, தொண்டையில, வயிற்றுல, அது இரைப்பையில, சிறுங்குடல்ல, பெருங்குடல்ல, மலவாய், ஆசனவாய், எங்க புண்ணா இருந்தாலும், எத்தனை வருஷம் அல்சர் இருந்தாலும், அந்த சீலே பிடிச்சிச்சுன்னா கூட அந்த புண்ணையும் ஆற்றக்கூடிய மருந்தா இதை மிக எக்ஸலண்டா வேலை செய்யறாரு. இது என்ன மருந்து, எப்படியெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற முழுமையான தகவலை வெட்ட வெளிச்சமா இந்த வீடியோல காமிக்க போறோம். வாங்க அண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புண், தொண்டை புண்ணு வந்தவங்களுக்கு, சிறுகுடல் பெருங்குடல் புண்ணு வந்தவங்களுக்கு, அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடல்ல சீலே வச்சிருது, அந்த அளவுக்கு சிவியரா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற என்னுடைய ரிசர்ச் நான் கண்டுபிடிச்ச மருந்து சித்தர்கள் சொன்னாங்க. இது நாங்க பரம்பரையா அந்த மருந்தை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நான் வெளிப்படையா மக்களுக்கு சொல்லிடுறேன், இதை சாப்பிட்டாங்கன்னா அப்படிப்பட்ட புண்களும் சரியாகும்னு சொன்னீங்களே, இதை பத்தி ஒரு விரிவான விளக்கத்தை மக்களுக்கு கொடுங்களேன். இது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அல்சர் வரக்குண்டான காரணங்களை நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. இது நிறைய பேருக்கு கொடுத்து அனுபவமான ஒரு மருந்து. அனுபவமான மருந்து அப்போ நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க. ஆமா. அதிமதுரம் நண்பர்களே, இந்த அதிமருந்தை சுத்தம் பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு செய்முறையா செஞ்சு காமிக்க போறேன். இது பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அதிமதுரம், சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளு வச்சிருக்கோம். அடுத்து இங்க சுக்கு சுத்தம் பண்ணி சேர்த்துக்க போறோம். அடுத்தது இங்க பனங்கருப்பட்டி வச்சிருக்கோம். பனங்கருப்பட்டி இருந்தா பனங்கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உருண்டை வெல்லம், நாட்டு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது பனங்கருப்பட்டி, பதனியில் எடுத்த வெல்லம், நாட்டு வெல்லம் சேர்த்திக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம், வெள்ளை சக்கரை பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? எல்லாத்தையும் எப்படி செய்முறையா செஞ்சு சாப்பிட்றதுன்றத இந்த வீடியோல செய்முறையா பார்க்கலாம். ஆனா இப்ப செய்முறை போலாங்களா? சரி, ஃபர்ஸ்ட் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லுங்களேன். எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். எள்ளு நம்ம பவுடர் பண்ண முடியாது, அதனால எள்ளு நாட்டு சக்கரை கூட சேர்த்து இடிச்சிடலாம். நண்பர்களே, நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னாக்க நான் உங்களுக்கு பனங்கருப்பட்டி சொல்லியிருப்பேன். கருப்பட்டி மேக்சிமம் நல்ல வேலை செய்யும். ஆனால் இதை விட நாட்டு சக்கரை இப்போ வாங்கிட்டு வந்துட்டேன். இதை போட்டு செஞ்சோம்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா அனுபவம்னு ஒன்று இருக்குது, அனுபவ முறைன்னு ஒன்று இருக்குது, எந்த பொருளோட எந்த பொருள் சேரணும்னு ஒன்று இருக்குது. அதனால இந்த மருந்துக்கு நாட்டு சக்கரை மிக சிறப்பாக வேலை செய்யணும்னு அண்ணா சொல்லியிருக்காரு. அதனால நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அது கிடைக்காதவங்க வேணும்போது பனங்கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கிடைச்சிருக்கு, நாட்டு சக்கரை கிடைச்சிருக்கு, இதை நான் சேர்த்துக்கலாம். நண்பர்களே, இப்போ ஃபர்ஸ்ட் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு எள்ளு போட்டுக்கலாம். இப்போ இதை இடிக்கணும். உரல் இடிக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களே. இப்போ அதிமதுரம் பொடியும் எடுத்துக்கலாம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் சுக்கு பொடியும் எடுத்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ எல்லாமே 100 கிராம்னா நாட்டு சக்கரை அதுக்கு டபுள் மடங்கா எடுத்துக்கணும். நல்லா இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். அது அண்ணா சொல்வார் என்னன்றதை நம்ம வீடியோல பார்க்கலாம். இது இப்போ இடிக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படி இடிச்சு சாப்பிட்டாதான் இந்த மருந்து மிக அற்புதமா எக்ஸலண்டா வேலை செய்யும். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் இது போதுங்களா இடிச்சது? இது இடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா இன்னும் நல்லா இடிச்சு இது கண்ணாடி பாட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். கண்ணாடி பாட்டில் தான் வைக்கணும். இன்னைக்கு இடிச்சு வச்சிட்டீங்கன்னா 3ஆவது நாள் தான் எடுக்கணும். 3ஆவது நாள் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு லேகிய பாத்துல இருக்கும். ஓ, அந்த நாட்டு சக்கரை உருகி நல்லா லேகியமா ஆயிடும். லேகிய பாத்துக்கு வந்துடும். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நெல்லிக்கு அளவு. நண்பர்களே, இப்ப நல்லா இடிச்சாச்சு பாருங்க. நல்லா இடிச்சு நல்லா பதத்துக்கு வந்தாச்சு, தெரியுதுங்களா? பதத்துக்கு வந்தாச்சு. இப்ப அண்ணங்கிட்ட கொஞ்சமா கொடுக்க போறேன். இது எப்படி சாப்பிடணும் அப்படின்றத. இது 3 நாள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது லேகிய பதம் உருட்டிடணும். நெல்லிக்கு அளவு உருட்டிட்டு வாயில போட்டு வெறும் வயித்துல காலையில போட்டு சாப்பிட்டு அது கூட அனுமானத்துக்கு கொஞ்சம் பால் குடிச்சிடணும். பால் இதே மாதிரி 2 வேளை சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துடணும். இது சாப்பிடும் போது ஏதாவது பத்தி முறைகள் இருக்குமா? காரமான பொருட்களை சாப்பிடக்கூடாது. சரி. வெளி ஃபுட்டுகள்லாம் தவிர்த்திடணும். நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியான பொருட்கள் உள்ள போகணும். ஓகே. பழைய கஞ்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம். இப்ப இதை அப்படியே சாப்பிடுறீங்களா? என்ன டேஸ்ட் இருக்கு? நீங்க சாப்பிட்டு பாருங்க. நானே சாப்பிட்டு பார்க்கணுன்றாங்களா? அல்சர் ப்ராப்ளத்துக்கு அட்டகாசமா வேலை செய்யும். அல்சருக்கு அற்புதமா வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து தான் என் கையில கொடுத்துருக்காரு. இது என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு நான் சொல்ல போறேன். இடிச்சுதான் பார்த்துருப்பீங்க, இப்ப சாப்பிட்டு காமிக்க போறேன். எப்பேற்பட்ட குடல் புண்ணும் சரியாகும். நல்லா இருக்கு.
இன்னும் 3 நாள் வச்சுட்டு நீங்க எடுத்தீங்கன்னா டேஸ்டே வேற மாதிரி. ரொம்ப நல்லா இருக்கு, இனிப்பா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இப்படிதான் நண்பர்களே செய்யணும். இங்க பாருங்க, நம்ம சொன்னோம்ல எல்லா மூலிகையும், அந்த மூலிகையை போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இத 3 நாள் அப்படியே வெளியில வச்சுட்டு இருந்தோம்னா அப்படின்னா இந்த நாட்டு சக்கரை காத்துல இருக்கிற அந்த ஈரப்பதத்தை உள்வாங்கி இது வந்து கெட்டியா ஒரு லேகிய மாதிரி ஆயிடும். புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருண்டை உருட்டி கண்ணாடி பாட்டில்ல தான் போட்டு வைக்கணும். போட்டு வச்சீங்கன்னா கெட்டு போகாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து கச்சமுச்சா மேல்ந்து உமிழ்நீரோட கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கி 1 டம்ளர் பால், நாட்டு மாட்டு பால் இல்ல ஆட்டு பால் குடிக்கலாம். சரிங்களா? சாயந்தரமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது மாதிரி எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட புண்ணும் சரியாகும்னு சொல்றாரு. நான் சொல்றதை விட கேரளா ரிசர்ச் சென்டர்ல டைரக்டரா இருக்கிற இவர் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்னதுதான், நீங்க சொன்னதேதான் நானும் சொல்ல. இல்ல, நீங்க சொன்னதை உங்ககிட்ட கேட்டு நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டேன். சொன்னது வந்து அததான் நான் சொன்னதுதான் நீங்க சொல்லிருக்கீங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு இது நம்ம ரெடி பண்ணி இடிச்சு வச்சிருக்கோம். ஆமா, கையில இப்படி உருட்டி எடுக்கணும். கையில உருட்டி எடுக்கலாம். பாத்தீங்கன்னா இப்படி வரும். இப்ப இது உருட்டை வரல, ஏன்னா இது 3 நாள் வச்சிருக்கணும். கண்ணாடி பாட்டில வச்சிருக்கீங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரையும் இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா மிக்ஸ் ஆயிரும். ஆமா, மிக்ஸ் ஆகும்போது லேகிய பதம் ஆகும். அப்ப நீங்க இந்த ஸ்பூன்ல கரண்டியில இப்படி எடுத்துட்டு ஒரு நெல்லிக்காய் அப்படி உருட்டி வாயில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மென்னு சாப்பிட்டு 1 டம்ளர் பால், மினிமம் 1/2 டம்ளர் பாலாவது எனக்கு கொடுங்கண்ணா. ஏன்னா நீங்க சொல்லும் போதே சாப்பிடணும் போல இருக்குது. தாராளமா சாப்பிடுங்க. இங்க பாருங்க, அவர் நல்லா மனுஷன் சொல்லவே இல்லை, போட்டாரு போல இருக்குது. எப்படின்னா இருக்கு, செம்மையா இருக்குங்களா? அது முதல்ல சாப்பிடுறது இல்ல. ஆமா, உங்களுக்கு அனுபவம் நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க. நண்பர்களே, இது நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கு, என்ன டேஸ்ட்ல சொல்றேன். அல்சர் இருக்கிறவங்க எல்லாம், ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க எல்லாம், ஆறவே இல்ல புண்ணுன்றவங்களுக்கு எல்லாம் அமிர்தமான டேஸ்டா இருக்கும், சுவையா இருக்கும், அற்புதமா வேலை செய்யும் சொல்றாரு. என்ன டேஸ்ட்ல இருந்து சொல்றேன். எப்படி சுவையா உள்ள போகுது. இந்த பஞ்சு முட்டை இருக்குல்ல, அது வாயில வச்சு அந்த பஞ்சு அந்த எச்சல் படம்னா சுவாங்கின்னு கரையுது இல்ல, அது மாதிரி நல்லா கரையுது. சோம்பு அப்படி இருக்குல்ல, அது சாப்பிட்டா எப்படி கரையும்? இல்ல, இது திக்காயிரும். 3 நாள் இது வச்சிருக்கும் போது இப்ப அது மாதிரி கரையுது. நீங்க சொன்ன மாதிரி 3 நாள் வச்சா கெட்டியா இருக்கும் போது இது வந்து லேகிய பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சாப்பிடலாம். என்ன நேயர்களே, அற்புதமான மருந்தை தெள்ள தெளிவா வெட்ட வெளிச்சமா யாருமே இது மாதிரி சொல்ல மாட்டாங்க, தங்களுக்குன்னு எடுத்து வச்சுவாங்க. ஆனா அண்ணன் என்றாரு, நான் போகும்போது எதுவும் எட்டும் போறதில்ல, என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் என் அப்பா யாருமே எதுவுமே எட்டும் போல, நானும் எதுவும் எட்டும் போறதில்ல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மருத்துவத்தெல்லாம் மக்களுக்கு வெளிப்படையா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இது யாரும் வந்து இந்த பாரம்பரிய வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்கு, அவங்க வந்து அவங்க பிள்ளைகளுக்கு கூட நிறைய சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் எனக்கு நிறைய தெரியும். அவங்க போகும்போது அப்படியே போயிடுறாங்க. கொஞ்சம் புத்தகத்தையும் அதே பாக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. அதை எடுத்து இவங்க பண்ண முடியாது. ஏன்னா கைபாகம் செய்பாகம் கூட இருந்து மருந்து செஞ்சு கத்துக்கிட்டா தான் நம்ம செய்ய முடியும். புத்தகத்தை படிச்சு எல்லாம் நீங்க செய்யவே முடியாது. ஆமா, எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, எங்க அப்பா தாத்தா கூட இருந்து இந்த மருந்து செஞ்சு கொடுத்த அனுபவத்தினாலதான் நான் சொல்றேன். யாருமே இந்த மருத்துவத்தை கொண்டு போக முடியாது. ஆமா, நம்ம இப்ப யாருக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டோம்னா போனதுதான். இப்போ நமக்கு தெரிந்த நல்ல ஒரு சிஷ்யன், அதுதானே சொல்றேன், சிஷ்யன் பார்த்தீங்கன்னா அன்பான புத்தி அவன் இருந்தால் பொருளை வாங்கி நூலை சாப்பிட்றான். நமக்கு இதுக்குன்னு ஆள் வரும், கத்துக்கிறதுக்குன்னு சிஷ்யர்கள் வரும். அந்த மாதிரி ஆளுகளுக்கு நம்ம இதை பகிர்ந்து கொடுத்துட்டு போயிருக்கோம். கண்டிப்பா எனக்கு நிறைய சொல்லி கொடுங்க. நம்மளோட இது அழிஞ்சு போக போறது கண்டிப்பா அழியக்கூடாது. அதனால அந்த மாதிரி நல்ல மக்களுக்கு நல்லது பண்ணணும், இந்த மாதிரி மருத்துவத்தை வெளிப்படையா நம்ம சொல்லணும். முடிகிறவங்க செஞ்சு சாப்பிடணும், ஒரு உதவி தானே இது. ஆனா எல்லாராலையும் செஞ்சு சாப்பிட முடியாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணணும். கண்டிப்பா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சீசனா இருப்பேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த முறையே வீடியோல போட்டு எல்லாருக்கும் சொல்லி விட்டுருவேன். சொல்லுங்க, இதுதான் விஷயம். ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் சொல்லாத காரணம் என்ன தெரியுங்களா, ஆரைதாஸ் கிட்ட சொன்னாங்க வெளிப்படையா சொல்லிடுவாரு அப்படின்ற மாதிரி. ஒளிச்சு மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா இது நான் ஒளிச்சு வச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே எட்டு முறதுலண்ணா கிடைக்க போகுது. நம்ம இருக்கிறது இடம்னா சாப்பிடறது சாப்பாடு, போட்டுக்க துணி, ஆரோக்கியமான உடல், இது இருந்தாவே போதும்னு நினைக்கிற ஆள் நான். என்ன நண்பர்களே, அண்ணா சொன்ன விஷயம் உண்மையே ரொம்ப நல்லதுதான். போகும்போது எதுவும் அவர் எட்டு போறது இல்லை, அதனால வெளிப்படையா மக்களுக்கு சொல்ல போறாரு. தேவைப்படுறவங்க இது ஆசை அற்றவனாலதான் ஆசானாக முடியும். ஆசை அற்றவனாலதான் ஆசானாக முடியும்.
ரொம்ப உனக்கு ஆசை இருந்தா நீ ஆசானாகவே முடியாது. நிச்சயமா கரெக்டான வார்த்தை தான். ஆசை அற்றவனாலதான் ஆசானாக முடியும். சொல்ல போனா இருந்தும் இல்லாமல் இரு, எல்லாம் உங்ககிட்ட இருந்து மருந்து எல்லாமே இருக்குது, டேலண்ட் இருக்குனாலும் மனிதனுக்கு எது மேல ஆசை? மண்ணு, பொண்ணு. இதுதான் ஆசை. இந்த ஆசை அற்றால் அவன் ஆசானாகலாம் கண்டிப்பா. என்ன நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெள்ள தெளிவா அற்புதமா சொல்லியிருக்காரு. அதனால நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. இது சைடு எஃபெக்ட் இல்லைங்க. நிறைய பேர் கேட்கறது தான், சாதாரணமா வீட்டுல சாப்பிட்ற பொருளை வச்சுதான் செஞ்சிருக்கு, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி உடனே இந்த மாத்திரையில் நான் முன்னாடி இருக்கிற மாத்திரை முதல்ல விட்டுணுமா அப்படிலாம் கேட்க வேண்டாம். அதெல்லாம் எடுங்க, அதோடு சேர்த்து இந்த மருந்தும் நீங்க உணவா எடுத்துட்டு வாங்க, எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம், வணக்கம்.